வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னடா மறுபடியும் பிக் பாஸே முடிஞ்சிச்சு, மறுபடியும் இவரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம அந்த சீசன் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னா, நம்ம இவருக்கு முத்துக்குமரனுக்கு வந்து கப்பு கொடுத்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா அது பற்றின சர்ச்சைகள் நிறைய வந்திருக்குது தான். அவர் சாதாரணமாகவே ரொம்ப என்ன சொல்கிறது, எப்போவுமே வந்து அந்த கப்பு தரும்போது அதில் ஒரு லோகோ இருக்கும். அது ஒரு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதை தொடவே இதுவாக இருக்கும், ஒரு கோல்டன் கலரில் அப்படிலாம் போட்டு. இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்றது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாக இருக்குது. ஒருவேளை எல்லாருமே சும்மா இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வந்து விட்டதுனால இப்படி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கப்பு முத்துக்குமரனுக்கு தான் சொன்னாங்க. முத்துக்குமரனுக்கு இப்படி ஒரு இதுவை கொடுத்துட்டு, ப்ரைஸை கொடுத்துட்டு, நம்ம சௌந்தர்யா நிஜமா ரன்னர் அப். ஏன்னா முத்துக்குமார் கூட போட்டி போடுறதுக்கு அங்கே யாருமே தயாராக இல்லை. முத்துக்குமாரோட எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லி, ஆமாம், ஃப்ரெண்ட்லியாகவும் அவருக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டோம். ஏன் தீபக் உட்பட, தீபக்லாம் முத்துக்குமரனுக்கு வயசுலேயும் சரி அனுபவத்துலேயும் சரி எவ்வளோ பெரியவர். ஆனால் அவரே வந்து அவங்க கூட வந்து போட்டியே போடல. என்னடா தம்பி இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒன்று சொல்லுவாங்கல்ல, அவங்க கூடவே அப்படியே தோதா போயிட்டா நம்ம அப்படியே ரொம்ப சேஃபாக இருப்போன்ற மாதிரி ஒரு சேஃப் கேம் தான் விளையாடி இருந்தார். எனக்கு என்ன விஷயம் ஒன்று தோணுதுன்னா, ட்விங்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ட்விங்ஸ் சிஸ்டர்ஸ்னு. ஆனால் யாருமே இந்த அளவுக்கு அந்யூன்யமாக பார்த்ததில்லை. இவங்களாம் வந்து இந்த 100 நாட்களுக்குள்ள அவ்வளோ பாண்டிங். ஆமாம், இந்த கருத்தை வச்சு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்தே சௌந்தர்யா சொன்னாங்க, இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து வெளியில் வந்துட்ட பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி க்ரியேட் ஆகுதுன்றதை பொறுத்து தான். உள்ளே வந்து நான் ஒரு பிளேயர்டா, நான் ஒரு விளையாட வந்திருக்கேன், உங்களை எல்லாம் என்னோட வந்து காம்படிட்டராக தான் என்னால் பார்க்க முடியும்னு அவங்களோட இதுவில் வந்து அந்த என்ன சொல்கிறது டார்கெட் அவங்க நிஜமாக. ஆமாம், ஒரு அழகான ஒரு வார்த்தையாக இருந்தது. அது போல்டாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து முத்துக்குமரன்லாம் வந்து அண்ணன் தங்கச்சி இப்படி ஒரு கேமு, மஞ்சரி என் ஃப்ரெண்டு, மஞ்சரியை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்கள பற்றி எனக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் சாட்சனா கூட ஒரு இடத்துல பேசுறதை பார்க்குறோம். முத்துக்குமரனை வந்து இன்றைக்கி வந்து பிக் பாஸ் ஷோவில் வந்து விஜய் சேதுபதி கேட்டதே அவர் உடஞ்சிட்டாரு. அப்போ வந்து அவர் வந்து அவரை மாதிரி இருக்கணும்னு இங்கே பார்த்தாரு, அவரை வச்சு டார்கெட் பண்ணலாம் நம்மெல்லாம். அப்போ பவித்ரா கேட்குறாங்க, நீ பண்ணுவியா அது மாதிரி, உனக்கு தெரியுதில்ல, நீ டார்கெட் பண்ணி பேசுவியா அப்படின்னா, நான் அது மாதிரி பேச மாட்டேன். அப்போ ஏன் அப்படி எல்லாரும் பயந்து ஒதுங்குனீங்க? சூப்பராக அந்த சாட்சனா பொண்ணை போட்டதை வந்து ஒரு ரீல்ஸில் தான் நம்ம அதை பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம என்ன சொல்கிறது, அந்த பொண்ணு அழகாக பாயிண்ட்டாக பேசுது பாருங்கள், அது சொல்லியிருக்குது. அது பார்த்தா நம்ம ரொம்ப ஓவர் இரிட்டேட்டிங் அதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவளும் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டா. அந்த பாயிண்ட்டை வச்சு பேசியிருந்தாருன்னா மற்றவங்க அதை எடுத்தாச்சும் பேசிக்கலாம். தர்ஷிகா இருக்கிறாங்க, பவித்ரா இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஆனால் யாருமே இந்த கருத்தை எடுத்து முத்துக்குமார்னா அட்டாக் மோடில் யாருமே விளையாடல. முத்துக்குமரன் நீ தாண்டா, அதை தான் விஜய் சேதுபதி அந்த வீக்கெண்ட் எபிசோட்லேயே சொல்லிட்டாரு, நீங்களே கப் எடுத்து முத்துக்குமரனுக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி ஒரு என்ன சொல்கிறது, சாதாரணமாக இவனும் நீ விளையாடிக்கோடா, நீ ஜெயிச்சுக்கோடான்னு எல்லாரும் விட்டு கொடுத்தா மாதிரி இருந்தது. அந்த இடத்துல முத்துக்குமாரை எதிர்த்து பேசுனது ரயானும் நம்ம சௌந்தர்யாவும் தான். அதுக்கப்புறம் உள்ள இந்த வெளியே போயிட்டு உள்ள வந்த நம்ம தர்ஷா குப்தா, ஆமாம், கிழிச்சாங்க இவங்க தான். ஆமாம், இந்த இதுதான் தேவை. இவங்க நம்ம ஜாக்லினும் பேசுவாங்க. ஆனால் ஜாக்லின் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோடுக்குள்ளே முத்துக்குமார் கூட போயிட்டதுனால அவருக்கு காம்படிட்டரே இல்லைங்க. ஒரு கேம்னா ஈக்குவலாக இருக்கணும் பேசுறதுக்கு. ஆமாம், போட்டி இருக்கணும். அந்த போட்டியே இல்லாமல் நீ ஏற்றுக்கடா, நாங்களாம் சும்மா உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறோண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால தான் என்னவோ வந்து ஒன்றுமே செய்யாமல் சாதாரணமாக ஒரு பேச்சுனாலையும் வாய் திறமையினாலையுமே முத்துக்குமாருக்கு கப்பு போயிடுச்சு. ஆனாலும் அந்த கப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக அது தோணலை நமக்கு. ஆனால் கேம் ஷோ அந்த எபிசோடு எல்லாமே முடிஞ்சிட்ட பிறகு, அன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு டீம் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்ந்து விஜய் சேதுபதி சாரோட அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்லையா என்னன்றது தெரியல, ஆனால் விஜய் சேதுபதி சார் ஒரு கப்பு கொடுத்துருக்குறாருங்க. உங்களுக்கு அந்த கப்பை இந்த இதில் போடுறேன், நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, ரிவார்ட் ஃப்ரம் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ரன்னர் அப்க்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு பிக் பாஸ் சீசன்லேயே உலக வரலாற்றிலேயே அப்படின்வாங்கல்ல,
அந்த கப்பை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னர் அப்போ வந்து சௌந்தர்யாக்கு தாங்க. சௌந்தர்யாவுக்கு அந்த கப்பு கிடச்சிருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஐ லோகோ போட்டிருக்குது. சீசன் 8ஓட அந்த ஒரு சிம்பிளும் இருக்குது. ஐ லோகோ இதுக்குள்ளே இருக்குது. அது பார்க்க போனால் இவங்க தான் நிஜமாலுமே கப்பு வாங்கின மாதிரி ஒரு இது இருக்குது. அப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசித்தோம்னா சில நெருக்கடியினால் முத்துக்குமாருக்கு அப்படி கப்பை கொடுத்துட்டு இவங்க தான் வின்னர். ஸோ அதனால தான் அந்த ஐ லோகோவோட ஒரு கோல்டன் ஒரு அந்த ஸ்டாண்டோட அழகாக கொடுத்துருக்குறாங்க. அதில் எழுதியும் இருக்காங்க ரிவார்ட் ஃப்ரம் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம என்ன தான் வந்து ஒருத்தவங்களை வந்து டிமோட்டிவேட் எப்படி வேணாலும் பண்ணி, ஆனால் அவங்க விளையாடின விளையாட்டை அவங்க கேமுக்கு உண்மையாக விளையாடினதுனால தான் இப்படிப்பட்டதான ஒரு ரிவார்டு அவங்களுக்கு யாருமே சொல்லாமலும் யாருமே இது பண்ணாலும் இயற்கையாக அவங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு ரிவார்டு கிடச்சிருக்கு பாருங்க. ஒரு விஷயம் பாருங்கள், முத்துக்குமார் வந்து எப்படின்னா அந்த ஸ்போர்ட் மோடு அவன் தான் வின் பண்ணும் அந்த மைண்ட் செட்டு. ஏன்னா ஏற்கனவே நிறையும் சொல்லியாச்சு, தந்திரத்தினுடைய ஜித்தன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேலை தான் பார்த்தான் முத்துக்குமார். ஆனால் உள்ளே வந்து எல்லாரும் மனதிலையும் கொள்ளை கொண்டவங்க பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். ஸோ இப்படி தான் ஓரளவுக்கு எல்லாருமே பேசப்படுது. இன்றைக்கி வெளியே வந்தால் கூட முத்துக்குமாருக்கு அப்ளாஸ் வருதோ இல்லையா, சௌந்தர்யாக்கா வருது. ஏன்னா அவங்க எல்லாரும் மனசையும் காயப்படுத்தாமல் கரெக்டாக காயை நவுத்தின்னு போனாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை காமிச்சாங்க. ஆர்கானிக்னு சொல்லுவீங்களே, ஆர்கானிக்னு அதான் அவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எப்போவுமே நேர்மை வந்து ஜெயிக்கும், லேட்டாக தான் ஜெயிக்கும். ஆமாம், அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து சௌந்தர்யா தான். அதே மாதிரி பாருங்கள், அவங்களோட பெஸ்ட் குவாலிட்டிஸ் பற்றி ஒவ்வொருத்தரோட குவாலிட்டியும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஜாக்லினோட குவாலிட்டி என்னவா இருக்குதுன்னா, நான் விளையாடணும், நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன். அவன் ஃப்ரெண்டாக வேணால் யூஸ் பண்ணிக்குவேன், அவனை எதிரியாகவும் பார்ப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நான் ஜெயிக்கணும், எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு மூடு. இவன் ரயான் எப்படின்னா, இத்தனை பேரை எப்படி வீழ்த்திட்டு நான் முன்னுக்கு வந்து நான் என்னோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை காட்டணுன்ற அந்த ஒரு வெறி, அது வந்து ஒரு ஃபைட்டருக்கான ஒரு குவாலிட்டியாக நம்ம பார்க்குறோம். முத்துக்குமரனை பற்றி ஆப்வியஸ்லி நிறைய பேசிட்டோம், அதை விட்டுடலாம். சௌந்தர்யா பற்றி நம்ம என்ன வழி, எந்த மாதிரி நேராக போயிட்டு நம்ம யாரையும் காயப்படுத்தாமல் என்னோட விளையாட்டை நான் விளையாடணும். நீங்கள் பக்கத்துலலாம் வரீங்களா, ஆனால் உங்களை ஹர்ட் பண்ணாமல் என்னாலையும் விளையாட முடியும். உங்களை மாதிரி பேசி தான் கத்தி தான் அப்படி பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அவங்களும் ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தவறாகவே நடந்திருக்காங்கன்னா என்ன, ஒரு சில கோவத்தினால அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதனால அந்த மஞ்சரி கிட்ட வந்து அவங்க கோவம், நம்மளோட கமெண்ட்ஸில் கூட அதை தெளிவுபடுத்திருந்தீங்க. நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லேயே போட்டோம். அந்த வீடியோஸில் நம்ம வந்து சௌந்தர்யாவுக்கு அந்த இடத்துல ஒரு அட்வைஸ் கொடுத்தா மாதிரி கொடுத்தோம். இவ்வளோ நாள் நல்லா போயிட்டுருக்கீங்க, மஞ்சரி கிட்ட நீங்கள் அப்படி பேசுனது தவறு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். மஞ்சரி கிட்ட அவங்க அதுக்கப்புறமா சாரியும் சொல்லியிருந்தாங்க. மஞ்சரி வெளியில் வந்து பார்த்துட்டு உள்ளே திரும்பவும் வந்த மஞ்சரியும் சொன்னாங்க, இங்கே இருக்கும்போது தானே நம்மளுக்கு அப்படி கோவமாக தெரிஞ்சிச்சு, வெளியில் போய் பார்த்ததையும் அதுக்கான விளையாட்டு என்னவா கேமாக இருந்தது. ஏன்னா மற்றவங்களை தூண்டி விட்டு அப்படி விளையாடணும். அந்த ஒரு இடத்துல அவங்க டெம்பரை மீறி, அந்த ஒரு லிமிட்டை மீறி அதிகமாக சௌந்தர்யா கொஞ்சம் ஓவராக போனதுனால அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட கேமையே கொஞ்சம் ஒரு மாதிரி ரிமார்க் வர மாதிரி இருந்தது. ஆனால் அதையும் வந்து அழகாக சட்டிலாக டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சௌந்தர்யா. அதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கங்கே ஏதோ ஒரு, ஆனால் எல்லார மாதிரியும் பண்ணுற மாதிரி அது மாதிரி இல்லை. பவித்ரா ரொம்ப வசன்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் ஒவ்வொருத்தரை பற்றி பேசுகிறோம்னா, பவித்ரா வந்து அப்படியே இப்படி சொல்கிறதுன்ற மாதிரி இருக்கு. ஆமாம், இவ்வளோ நாள் உள்ளே ட்ராவல் பண்ணியா அப்படின்ற மாதிரி தான். ஆமாம், ஏன் அவர் அந்த மாதிரி சொல்கிறாருன்னா பாருங்கள், அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதையும் செலிப்ரேஷன் மோடில் எல்லாருமே உள்ளே விளையாடிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டான்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பவித்ராவோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்த்து அதுக்கான கமெண்ட்ஸும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியில் இருக்கிற, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் சொன்னவங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸை பார்த்து அவங்க போட்ட குத்தாட்டத்தை பார்த்தா எவ்வளோ ஒரு ஃபேக்கானவங்கன்றது அதில் நல்ல ப்ரூவ் ஆகிருக்கும். சொல்லிட்டாரு. ஆமாம், சரி, இப்படி தாங்க ஒவ்வொருத்தரும், அந்த வர்ஷினியா இருக்கட்டும், மற்றவங்க யார் வேணா இருக்கட்டுங்க, அதில் பார்த்தீங்கன்னா ராணுவம்லாம் வந்து ரொம்ப பாராட்டலாங்க. அவன் இன்னசென்ட் தாங்க. ஆமாம், அந்த இன்னசென்ட் வளர்ந்த குழந்தை. ஆமாம், ஏற்கனவே வந்து இப்போ முத்துக்கும் பிஆர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜாக்லினுக்கும் பிஆர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ராணுவ வந்து அந்த இடத்துல வந்து அவர் அப்படி பேசி அதுக்கு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்தது. விஜயஸ் ஏன் இதை தவிர்க்காமல் இது மாதிரி பேசிட்டாரு, இவ்வளோ அனுபவம் இருக்குது, இவ்வளோ ஒரு பக்குவமாக பேசுகிற மனுஷன் ஏன் இப்படி பேசினாருன்ற ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது, அவர் சான்சனாவை
ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவங்க திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்ததுலேருந்து சாச்சனாவை வீக்கெண்ட்லேயும் அவங்கள பற்றி பேசலை, இங்கேயும் பேசலை. ஒருவேளை அவர் வந்து அவங்க கிட்ட இருந்து தவிர்த்துட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறாரா என்னன்றது தெரியல. அவங்கள ஒரு குழந்தைன்னு சொன்னது அது நம்ம மனசுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எல்லாத்தையும் வந்து அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கேட்டுட்டு உள்ளே வந்த குழந்தைன்னு அதுக்கு அடையாளப்படுத்தினார். ஆனால் கப்பு வாங்கும் போது நம்ம முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் பேசுகிறாங்க. அந்த விஷால் எல்லாருமே பணம் வந்ததையும் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது விஷால் சொல்கிறாரு, நான் வந்து பேங்க்கில் போட்டு வச்சுக்குவேன், அதையே பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது அந்த பணத்தின் மேலே இருக்கிற அதிகப்படியான அந்த ஆசையை காட்டுது. என்ன தான் தேவையாக இருந்தாலும் அதுக்கான அந்த இது வந்து என்னோடய வீட்டு தேவை, எனக்கான தேவைகள் எங்கள் வீட்டில் வந்து இப்படி இருக்குது அப்படின்றது சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து நகை வாங்கி கொடுப்பேன் அதெல்லாம் சொன்னார். ஆனால் கரெக்டான பாயிண்ட்டாக சொல்லும்போது உள்ள பேங்க்கில் வச்சுக்கிட்டு அதையே பார்த்துட்டு இருப்பேன்னாரு. இவர் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் என்ன சொன்னார்னா, நான் இது நிறைய ஆர்ஃபனேஜ் மற்ற எல்லாருக்கும் வந்து இந்த புக்ஸ்லாம் ஆமாம், அது வந்து எப்படின்னா மற்றவங்க கிட்ட இருந்து இன்னும் தன்னை நல்ல பேர் வாங்கி அந்த ஏமாத்து வேலை நடிப்பு திறமையை இன்னுமே அவர் அரங்கேற்றிட்டு இருக்கிறாரு ஒரு மேடையில். அது என்ன சொல்கிறது, அது பார்க்க கேலிக்கையாக தான் இருந்தது. ஆனால் சௌந்தர்யாவை கேட்கும் போது என் அப்பாக்கிட்ட தருவேன்னு சொன்னதையும் அதுலேருந்து அந்த பொண்ணோட குவாலிட்டி என்ன, அந்த பேரண்ட்ஸ் அந்த பிள்ளையை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல நிரூபணமாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்டதான பிள்ளை அது உள்ளே எப்படி விளையாடி இருப்பாவ, அதனோட நேர்மையான விளையாட்டாக தான் இருந்தது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம். அதே மாதிரி அவளோட லவ் விஷயத்தை பற்றி உள்ள எல்லாருமே கலாய்ச்சி பேசிகிட்டு இருந்தப்போ கூட அவள் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், இதை என் அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பா சொன்ன அந்த வார்த்தையும் சொன்னான், அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்கோன்னு பாருமா. ஸோ இப்போ மற்றவங்கள மாதிரி இது மாதிரி உடனே கல்யாணம் பண்ண உடனே வெளியில் பிரிஞ்சு வாழறது அது மாதிரிலாம் இல்லாமல் இப்படி இருக்க முடியும்னா நீ செலக்ட் பண்ண ஆளுக்கு ஓகே அப்படின்னு சொன்னாதான் அவங்க அப்பாகிட்ட அந்த சம்மதத்தை வாங்கிட்டு ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் டிசிப்ளினு, ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி மதிக்கணும். ஜாக்லின் என்ன தான் பேசினாலும் நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன்டி, நீ தான் என் ஃப்ரெண்டு அப்படின்லாம் ஓவர் ட்ராமாலாம் பண்ணாமல் நீ என் ஃப்ரெண்டு தாண்டி, ஆனால் வெளியில் வந்தால் இங்கே நீ என்னோட காம்படிட்டர், அதை வந்து அந்த ஓவர் ட்ராமா இல்லாமல் ரொம்ப லாயலாக ரொம்ப என்ன சொல்கிற ரொம்ப நேர்மையாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு காம்படிட்டரை அவங்க கையாண்ட விதமாக இருக்கட்டும். இது மாதிரி நிறைய எல்லா குவாலிட்டியும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லாமா. அவங்களோட அதே மாதிரி அவங்களோட ஸ்டைலிஸ்ட் அந்த லேடி பேசின இதுவரையும் இப்போ தான் பார்த்தோம் நாங்கள். ஸோ அந்த லேடி அவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணும்போது அவங்க சொல்லிட்டு போனாங்களாம், என்னோட அந்த நெக்லைன் கூட ஓவராக ரொம்பவா அசிங்கமாக தெரியாதபடிக்கு இருக்கணும், எனக்கு ப்ராடாக வேணும், ஏன்னா இல்லை நான் ரொம்ப ஷார்ட்டாக தெரிவேன், குட்டியாக தெரிவேன், ப்ராடாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அசிங்கமாக தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு என்னோட டிக்னிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் பார்க்கும்போது நீங்கள் வேணால் பாருங்கள், டே 1லேருந்து சௌந்தர்யாவுடைய ஃபுல்லாக வந்து அந்த ட்ரெஸ் கோட்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு குடும்ப பெண் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களாம் கூட ரொம்ப உண்மையிலே சொன்னால் அந்த சஜ்ஜா சொன்னால ஆக்குவேர்டுன்னு அவனுக்கு தான் தெரியணும் மற்றவங்க எல்லாம் எவ்வளோ ஆக்வர்டாக இருந்தாங்கன்னு. ஸோ இதுதான் இந்த இடத்துல நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நம்ம வந்து அதை அட்மையர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் தாங்க மக்கள் வந்து அட்மையர் பண்ணி சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போட்டதாக இருக்கட்டும். சௌந்தர்யா வின்னராக வர முடியலனா கூட ரன்னரப்பாக வந்து நின்று அந்த இடத்துல சௌந்தர்யா வின்னருக்கான ஒரு தகுதியோட உடைய அந்த லோகோக்கான அந்த ரிவார்டை வந்து விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் அவர்கிட்ட இருந்து வாங்கினதாக இருக்கட்டும். இது ரொம்ப சூப்பர். அதாவது நம்ம ரயான் சொல்லுவார்ல, அதான் ரயான் சொல்லுவார்ல ஒரு மேஜிக் அப்படின்னு. சோ அதுதான் இந்த மேஜிக் போல இருக்குது. இவனும் சொன்னான் முத்துக்குமாரும் மேஜிக், நீ ஒரு மேஜிக் அப்படின்னு. முத்துக்குமார் பயந்த கண்டஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அது சௌந்தர்யாக்கு தான். அவர் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சௌந்தர்யா பார்த்தா தான் பயமா இருக்கு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் தான் எல்லார பற்றியும் அவருக்கு நல்லா புரியும். அதுதான் அந்த சான்ஸை நாங்கள் சொல்ல வந்தாங்க. ஒவ்வொருத்தரோட கேள்விக்கும் என்ன பதில் சொல்லணும்னு எல்லா பதிலும் என்கிட்ட இருக்குதுன்னு முத்துக்குமார் சொன்னார். அப்போ அவர் எவ்வளவு கேம் பிளேயர் பாருங்கள், அவர் கேமர். அது மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது. அவன் வெளியே வந்து அவ்வளோ கிளாஸ் போயிருக்கிறான். ஆனால் சௌந்தர்யா கிட்ட கேள்வி கேட்கும் போது மட்டும் முத்துக்குமாருக்கு பதில் வராது. உடனே எதையாவது ஒன்று கவுண்டருன்ற பேரில் ஒரு கேலி நக்கல் நையாண்டி எதையாவது ஒன்று பண்ணி எஸ்கேப் பண்ணிக்குவார் அவர். ஆனால் அதுக்கான பதில் அவரால் சொல்லவே முடியாது. ஸோ இப்படி தான் அவர் அப்போ சிறந்த அவர் என்ன சொல்கிறது வின்னர்
அப்படின்னு மக்கள் மனசுலேயே இருந்தாலும் சரி, நிஜமாகவே வின்னர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா தான் நம்மளால் சொல்ல முடியுது. ஆனால் அதுக்கான ரிவார்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இதை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். இது இல்லாமல் அடுத்தது வந்து நம்ம முக்கியமான நண்பர் அருண் பிரசாத்தை பற்றி பேச போகிறோம். அடுத்தது வந்து ஜாக்லினை பற்றி பேச போகிறோம். ஒன்று ஒன்றா பாருங்கள். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகேவா?